எல்லாருக்கும் வணக்கம். நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம். யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒன்றாம் வசனத்திலிருந்து, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனைக் கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாது என்றான். 12ஆம் வசனம் முடிய வாசித்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வேதம் பல்வேறு இயேசுவினுடைய அற்புதங்களை குறித்து பேசுகிறது. நமக்கு எதற்காக வேதம் வேண்டும்? இயேசு, அவர் தேவகுமாரனாக இருக்கிறார் மற்றும் மனிதர்களாகிய நம்மை விட அவர் வேறுபட்டிருக்கிறார். நமக்கு மரித்த ஒருவரை உயிர்த்தெழ வைக்கக்கூடிய அந்த சக்தி கிடையாது. மருத்துவர் சில பேரை பார்த்து, இவர் ஏறக்குறைய மரித்து விட்டார் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் கண்டும் கேட்டிராத விஷயங்கள். இயேசு தேவகுமாரனாக இருக்கிறார். அவர் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அதனால் நாம் தொடர்ந்து இயேசுவை கற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது நம்மால் இயேசுவினுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், இயேசுவினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு போல நாம் இல்லை என்றாலும், ஆனால் நாம் இயேசுவின் மூலமாக அற்புதங்களை அவருடைய நாமத்தினாலே அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது பல்வேறு நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள், சூழ்நிலைகள் என்று வரும்பொழுது நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அந்த நேரங்களில் அந்த வியாதிகள், அப்படிப்பட்ட விஷயங்கள் குணமாவதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியும். நீங்கள் அனுபவித்ததுண்டா? இயேசு தேவனா இருக்கிறார். இயேசு இந்த பூமிக்கு ஜீவனுள்ள தேவகுமாரனாக வந்தார். மற்றும் அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் நமக்கு தேவன் யார் என்பதை காண்பித்தார். இயேசுவின் மூலமாக நம்மால் தேவனை அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிறகு நம்மால் தேவனை அவர் மூலமாய் கேட்க முடியும். நாம் அவர் மூலமாக தேவனோடு மிக நெருக்கமானவர்களாக ஆகும் பொழுது, எனக்கு இல்லாத வழியை, எனக்கு இல்லாத பலத்தை நான் அவர் மூலமாக பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் மூலமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். பல்வேறு நேரங்களில் இயேசுவின் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளை நாம் தீர்க்கிறோம். இயேசுவின் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வுகளையும் காண்கிறோம். ஏனென்றால் இயேசு தேவகுமாரனாக இருக்கிறார். இயேசு ஜீவனுள்ள தேவகுமாரனாக இருக்கிறார். அவர் நம்மோடு இல்லை என்றாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களில் அந்த ஜெபங்களுக்கு அவர் நமக்கு பதில் அளிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். நாம் பார்ப்பதற்கு சராசரி மனிதர்களாக இருந்தாலும், நமக்கு வேறு வழி இல்லை என்று இருந்தாலும், நாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஒரு முறை, இருமுறை, பல முறை, அப்பொழுது அந்த இயேசுவினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிறது. இதை உங்களுடைய வாழ்க்கைகளில் நீங்கள் அனுபவித்ததுண்டா? நீங்கள் அனைவரும்
தேவன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகம் தேவனுடைய அன்பு இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் தேவன் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்த காரணத்தினால் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை அவர் நமக்கு தந்திருக்கிறார். பல்வேறு நேரங்களில் நமக்கு தேவைகள் இருக்கிறது, நமக்கு வியாதி இருக்கிறது. அப்பொழுது நாம் அவரை தேடுகிறோம். அப்பொழுது அவர் நமக்கு செய்த மிக முக்கியமான விஷயம், அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நமக்காக அவர் காயப்பட்டார். அவருடைய விலையேற பெற்ற அந்த கிரியையை அவர் செய்து முடிப்பதற்காக பல்வேறு வருடங்களுக்கு முன்பாக அவர் இந்த பூமிக்கு வந்திருந்தார். அவருடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் நமக்காக அவர் பலியானார். நமக்காக அவர் சாபமானார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நமக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நாம் அதை காண முடியாவிட்டாலும், ஆனால் நாம் இயேசுவை கேட்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவன் எப்படி நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார் என்று நாம் காண முடியும். உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதை நீங்கள் அனுபவித்ததுண்டா? ஒரு முறை, இருமுறை இல்லை, பல்வேறு முறை என்னுடைய வாழ்வில் நான் அனுபவித்திருக்கிறேன். இயேசு ஜீவனுள்ள தேவகுமாரன் என்பதை நாம் அனுபவிக்கிறோம். நாம் வேதத்தில் வார்த்தையை பார்க்கும் பொழுது, நாம் இதற்கு முன்பாக வைத்திராத அந்த இருதயத்தின் உலகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அந்த இதற்கு முன்பாக இராத சமாதானத்தை, இதற்கு முன்பாக இராத சந்தோஷத்தை நாம் காண முடியும். இயேசுவின் விசுவாசத்தின் மூலமாக, அவருடைய வல்லமையின் மூலமாக நம்முடைய வாழ்வு மிகவும் மகிமைக்குரிய, ஆசீர்வாதத்திற்குரிய வாழ்வாகிறது. அந்த வகையில்தான் யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் அந்த வியாதியிலிருந்து குணப்படுகிறார்கள். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. நாம் கண்களில் காண முடியாவிட்டாலும் இயேசு ஜீவனோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை, இருமுறை நம்முடைய வாழ்வில் நாம் அவரை அனுபவிக்கும் பொழுது, நாம் சபைக்கு வரும்பொழுது நம்முடைய இருதயத்தில் நாம் இயேசுவை சந்தேகப்படாதவர்களாக இருப்போம். இயேசுவை நம்புகிறவர்களாக நாம் மாறுகிறோம். சில நேரங்களில் இயேசுவை நீங்கள் நம்புகிறீர்களா? இயேசுவை சார்ந்திருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களா? என்று நாம் சொல்வதுண்டு. இயேசுவை நான் நம்பின பிறகு என்னுடைய வாழ்வில் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை பெற்றிருக்கிறது. நான் ஒரு பரிபூரணமான மனிதன் என்று சொல்ல முடியாது. நானும் தவறு செய்யக்கூடியவன். எனக்கென்று பல்வேறு குறைபாடுகள், பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசுவினுடைய பலத்தின் மூலமாக நான் என்னோட வாழ்வில் பல்வேறு தடங்கல்களை மேற்கொண்டு வருகிறேன். நான் இயேசுவை நம்புகிறேன். அவரை நம்பி நான் முற்கொண்டு செல்கிறேன். நான் ஒரு போதகராய் இருக்கிறேன். பல்வேறு சபை மக்களிடத்தில் நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். நான் இயேசுவை பகிர்ந்து கொள்கிறேன். அவர்கள் பல்வேறு கஷ்டங்கள் மற்றும் கடினங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் இயேசுவின் மூலமாக பெரிய காரியங்களை தங்களுடைய வாழ்க்கைகளில் பெற்றுக்கொள்கிறார்கள். இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்வில் எப்படி கிரியை செய்கிறார் என்று நாம் காண முடியும். இப்பொழுதும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் யோவான் சுவிசேஷத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். எப்படி அவர் பிரச்சனையை தீர்த்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்விலும் கூட நான் அவரை இப்பொழுது காணாவிட்டாலும் என்னுடைய கண்களை மூடி நான் இயேசுவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் என்னுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். நாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறோம். நான் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறேன். தூங்குவதற்கு முன்பாக, தேவனை இந்த நாள் எனக்கு அருமையாக நீங்கள் தந்தீர்கள், உமக்கு நன்றி. இன்றைக்கு எனக்கு நல்ல உறக்கத்தை தாங்க, நாளை எனக்கு நல்ல தினத்தை தந்தருளுங்க என்று கூறி நான் தேவனுக்கு நன்றி சொல்லி நான் அதன் பிறகு நான் தூங்குவதற்கு செல்வேன். இயேசுவை நம்புபவர்கள், உங்களுக்கு அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், உங்களுக்கு அண்ணன், தங்கச்சி, நாம் இளம் வயதாக இருந்த பொழுது எப்படி நாம் வளர்க்கப்பட்டோமோ, இப்போது நாம் வளர்ந்து
ஒவ்வொரு காரியங்களை நாம் சரியாக சமாளிக்க முடியாத மனிதர்களாகும் பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் நிறைய கிரியைகளை செய்திருக்கிறார். நான் இயேசுவை சந்தித்ததில்லை. ஆனால் இயேசுவே, எனக்கு தெரியாது நீங்கள் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீர்களா என்று என்னால் காண முடியவில்லை. ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய மகனுக்கு இந்த வியாதி இருக்கிறது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. என்னுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வியாதிகளை நீங்கள் குணமாக்குங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறீர்கள் இல்லையா? ஆம், நான் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபங்கள் மூலமாக பல்வேறு நேரங்களில் நீங்கள் உங்களுடைய வியாதியிலிருந்து குணமாகுதலை பெற முடியும். உங்களுடைய கண்களால் நீங்கள் இயேசுவை காண முடியாது. ஏனென்றால் இயேசு தேவனாக இருக்கிறார். அவர் பரலோகத்துக்குரியவர். அவருக்கு நம்முடைய சூழ்நிலைகள் நன்றாகவே தெரியும். பிரியமானவர்களே, சில காரியங்களை நாம் செய்கிறோம், மற்றவர்கள் பார்ப்பது கிடையாது என்பதனால் நீங்கள் யாருக்கும் தெரியாது என்று யோசிக்க வேண்டாம். தேவனுக்கு அனைத்தும் தெரியும். தேவனுக்கு சகலமும் அறிந்த காரியம். நம்முடைய வாழ்வில் என்னுடைய வாழ்வில் நான் பல்வேறு நேரங்களில் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ததை அனுபவித்திருக்கிறேன். நான் ஒரு போதகரான பொழுது, இந்த வார்த்தைகளை பல்வேறு மக்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நாம் பல்வேறு கஷ்டங்களை தாண்டி வரும் பொழுது, நான் அவர்களுக்காக ஜெபித்து, உங்களுக்காகவும் நான் ஜெபித்திருக்கிறேன். இப்ப நீங்களும் கூட இயேசுவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் கஷ்டமான காரியங்களில் கடந்து போகும் பொழுது, உங்களுக்கு வியாதி வரும் பொழுது, உங்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்கிறார். என்னுடைய வாழ்வில் நான் இந்த காரியத்தை பல்வேறு நேரங்களில் அனுபவித்திருக்கிறேன். நீங்களும் பல்வேறு நேரங்களில் இயேசு உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பதை அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் சில மக்கள் சொல்வார்கள், ஏதோ எதேச்சையாக நடந்திருக்கிறது. இது ஏதோ தற்செயலாய் நடந்திருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. இல்லை. நீங்கள் இயேசுவை நோக்கி ஜெபித்திருக்கிறீர்கள். இயேசு அந்த ஜெபத்திற்கு பதிலளித்திருக்கிறார். நான் பல்வேறு நேரங்களில் அதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த காரணத்தினால் தான் நான் தேவனை நோக்கி ஜெபித்திருக்கிறேன். நான் என்னுடைய எதிர்காலத்தை நோக்கி ஜெபித்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். நான் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வசனங்கள் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கடந்து போகும் பொழுது தன்னுடைய பிறவி ஆ பருவத்திலிருந்தே குருடனாக பிறந்த ஒரு மனிதரை பார்க்கிறார். அவன் பிறவியிலிருந்தே ஒரு குருடன். அவருடைய சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, யார் யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? பெற்றவர்கள் செய்த பாவமா? 3ஆம் வசனத்தில் இயேசு என்ன பதில் சொல்றார்? இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இந்த மனிதன் வியாதிப்பட்டிருக்கிறான். அவனுடைய வியாதியிலிருந்து அவன் குணமான அந்த தருணத்தை மக்கள் பார்க்கும் பொழுது, ஓஹோ! யார் இவனை குணப்படுத்தினது? தேவன் குணப்படுத்தினார். ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிப்பீர்கள். நேரத்திற்கு நேரம் அவர் எப்படி உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார் என்பதை உங்களால் காண முடியும். நீங்கள் மருத்துவமனைக்கு போகும் பொழுது, உங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. ஆதலால் தான் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிப்பீர்கள். அப்பொழுது அவர் எப்படி உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார் என்று உங்களால் காண முடியும். அப்படி இல்லை என்றால் யாரும் தேவனை விசுவாசிக்க முடியாது. இன்னும் நிறைய பேர் சொல்வார்கள், தேவனே கிடையாது. தேவன் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை உங்களால் அனுபவிக்க முடியும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, இப்ப பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் பெற்றோர்கள் மணிக்கணக்கில் ஜெபிப்பார்கள். அந்த வியாதியிலிருந்து அந்த பிள்ளை குணமாகி விட்டதென்றால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். பார்க்க முடியும். தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நாம் அதன் பிறகு வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மற்றும் அப்போஸ்தலர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் இந்த வார்த்தைகளிலே பார்க்கும் பொழுது, நேரம் கடந்து போகும் பொழுது, அந்த நேரத்தில் தேவன் என்னுடைய வாழ்வில் கிரியை செய்திருக்கிறார். உண்மையாகவே தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
நாம் தெளிவாக வேதத்தை வாசிக்க வேண்டும். அவர் பிறந்த விஷயம், அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் எப்படி மரித்தார், அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார், அனைத்தையும் உங்களால் காண முடியும். இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் நாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே மனித ரீதியாக நாம் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்திருப்போம். நம்முடைய பிள்ளைகள் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்திருப்பார்கள். சில நேரங்களில் பிள்ளைகளை காட்டிலும் அந்த பிள்ளையினுடைய தகப்பன், தாய் அவர்கள் மிக ஊக்கத்தோடு ஜெபிப்பார்கள். உபவாசத்தோடு ஜெபிப்பார்கள். நேரத்திற்கு நேரம் எப்படி அந்த பெற்றோர் ஜெபிக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றார்கள் என்ற சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். உங்களிலும் அனைவர் இந்த சாட்சிகளை அனுபவித்திருப்பீர்கள். நாம் பார்க்கக்கூடிய விஷயத்தை மாத்திரம் நம்புகிறவர்களாக இருந்தால் நாம் இயேசுவை பார்க்க முடியாது, நாம் தேவனை பார்க்க முடியாது. இப்பொழுது மக்கள் நான் பார்த்து விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அது பொய். நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அனைத்தையும் பார்க்கும் பொழுது தேவனை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்ததுண்டா? மற்றும் உண்மையாகவே உங்களுடைய வாழ்வில் பல்வேறு நேரங்களில், ஓ இது சாத்தியமில்லாத விஷயம், இதை என்னால் தீர்க்க முடியாது, சமாளிக்க முடியாது, அந்தந்த நொடிகளில் யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்கள் சொல்வார்கள், நாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் மணிக்கணக்கில் ஜெபிப்பீர்கள், நீங்கள் கண்ணீரோடு ஜெபிப்பீர்கள். பார்ப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் சரியாத போல இருக்கலாம். ஜெபித்தவர்கள் சொல்ல முடியும், நான் ஜெபித்தேன், தேவன் அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நானும் கூட என்னுடைய இளம் வயதில் என்னுடைய பிள்ளைகள் உடம்பு சரியில்லாத இருக்கும் பொழுது நான் ஜெபிப்பேன், தேவன் சுகமளிப்பார். ஆனால் மற்ற மக்கள் என்ன சொல்லுவார்கள், ஓ அவர்கள் ஏதோ தற்செயலாய் குணமாய் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. நீங்கள் ஜெபித்தீர்கள், தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளித்திருக்கிறார். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நாம் இயேசுவினுடைய இருதயத்தை தெரிந்து கொள்ள முடியும். 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த காலத்திலும் கூட நாம் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு என்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாக இந்த பிரச்சனை, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் குணமாக்குங்கள், அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை நீங்க தாங்க. நானும் கூட இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல ஜெபித்திருக்கிறேன். ஆனால் அற்புத விதமாக ஜெபித்த பிறகு என்னுடைய பிள்ளைகள் அந்த வியாதியிலிருந்து குணமாவதை நான் பார்த்திருக்கிறேன். நாம் எந்த அளவுக்கு ஊக்கத்தோடு ஜெபித்தாலும் இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் இல்லை என்றால் நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இந்த மாதிரியான சாட்சிகளை அனுபவித்த காரணத்தினால தான் இயேசுவை நம்புகிறோம். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை என்னை போன்ற ஒரு மனிதன் என்னை போன்ற ஒரு மனிதன் விசுவாசித்து ஜெபித்து தேவன் கேட்கிறார். நான் ஜெபிக்கும் பொழுதும் தேவன் கேட்கிறார். எனக்கும் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. நீங்கள் தேவனை வைத்திருந்தால் நீங்கள் உறவினர்களாக இல்லை என்றாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் நெருக்கமாக இருக்க முடியும். அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு என்னை சுகப்படுத்தினதற்கு நன்றி, என்னுடைய தகப்பன், என்னுடைய சகோதரர், மூத்த சகோதரர், இளைய சகோதரர் அனைவரும் நாம் தேவனை தெரிந்து கொள்ளும் பொழுது தேவனை நோக்கி ஜெபிக்க முடியும். நம்மளுடைய இந்த ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக சாத்தியமில்லாத பிரச்சனைகள் கூட தீர்ப்பதற்கு சாத்தியமில்லாத பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். நீங்கள் பண பிரச்சனை இருந்தால், ஆனால் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அனைவரும் இயேசுவை நம்புகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்றால், நீங்கள் பாடுபடுகிறீர்கள் என்றால், நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிப்பீர்கள். நான் ஜெபித்தேன், என்னுடைய மகன் உடனடியாக சுகம் பெற்றான்,
நாம் சாட்சி அளிக்கிறோம். அப்பொழுது நாம் ஸ் அந்த விசுவாசத்தில் வளருகிறோம். எந்த விசுவாசத்தில்? இயேசுவை நம்புகிற விசுவாசத்தில். நான் இளம் வயதாக இருந்தபொழுதே, நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் கூறுவதற்கு மன்னிக்கவும், நான் நெறைய திருடியிருக்கிறேன். நான் பெர்சிமென் பழங்களை திருடியிருக்கிறேன். நான் இளம் வயதாக இருந்தபொழுது சபைக்கு போனாலும் பாவியாக இருந்தேன். இப்ப எல்லாருமே பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அந்த வார்த்தையை நான் கேட்க முடிந்தது. அப்பொழுது இயேசு எனக்காக தான் மரித்திருக்கிறார். அவர் என்னுடைய பாவத்தை கழுவியிருக்கிறார். நான் அதை உணர்ந்தேன். நான் செய்த பாவத்தை என்னால் உணர முடிந்தது. அதே சமயத்தில, அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதையும் என்னால் உணர முடிந்தது. சில நேரங்களில் எனக்கும் கூட சில வேதனையான விஷயங்கள், சில பாடுள்ள விஷயங்கள், அந்த மாரி நேரங்களில நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவர் எப்படி அந்த ஜெபங்களுக்கு பதில் அளித்திருக்கிறார் என்பதை நான் அனுபவித்து பார்த்தபொழுது, நாங்கள் சேர்ந்து சபையாக ஜெபிப்போம். நாங்கள் ஜெபித்த பிறகு எங்களுடைய இருதயம் சமாதானத்துக்குள்ளாகும். அது சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும். நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தில பல்வேறு நேரங்களில நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு எப்படி கிரியை செய்கிறார், பிரச்சனைகளை தீர்க்கிறார் என்று நீங்கள் பார்க்க முடியும். நாம் அனைவரும் சபைக்கு வருகிறோம். நீங்கள் சபைக்கு ஏன் வருகிறீர்கள்? நீங்கள் தேவனை விசுவாசிப்பதற்காக, தேவனை விசுவாசிக்கிற காரணத்தினால் நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள். நீங்கள் தேவனோடு நெருக்கமாக வரும்பொழுது, நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகள் வியாதிப்படும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்வு அது மிகவும் இலகுவாகிறது. அப்போது உங்களோட வாழ்வு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறது. குறிப்பாக பெற்றோர்கள், அவர்கள், "ஓ! எனக்கு இந்த விலையேறப்பெற்ற மகன் இருக்கிறான். எனக்கு இந்த விலையேறப்பெற்ற மகனை தந்ததற்கு நன்றி." அந்த பெற்றோர்கள் தங்களுடைய இருதயத்தில் மிகவும் அவர்கள் தொடப்பட்டு அவர்கள் ஜெபிப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அது தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. ஆதலால் நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். என்னுடைய என்னுடைய பிள்ளை எங்கெங்கெல்லாம் போகிறார்களோ, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனை நோக்கி ஜெபிக்கிற அந்த விசுவாசத்தை தாங்க. நாம் தேவனை நம்பி வாழ்கிற வாழ்க்கை வாழும் பொழுது, நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, நாம் கஷ்டப்பட மாட்டோம். நாம் நம்மளுடைய கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது, என்னுடைய பிள்ளைகள் உடம்பு சரியில்லாம இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில நான் நன்றிக்குரிய இருதயத்தை பெற்றுக்கொண்டேன். அதை என்னால மறக்க முடியாது. இப்ப இந்த காலத்தில என்னுடைய பிள்ளை அந்த பிரச்சனையில இருக்கிறான். நீங்க உதவி செய்யுங்க. அப்ப நான் தேவனை நோக்கி மகிமை செலுத்துகிறேன். இப்ப உங்களுடைய நண்பர்கள், அவர்களோட நீங்க நல்ல ஒரு உறவில் இருந்தாலும், ஆனால் தேவனோடு நீங்கள் எந்த அளவுக்கு நெருங்கியவர்களாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியம். இது ஒரு புதிய நாளாக இருக்கிறது. நீங்கள் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் எனக்கு நன்றாக நீங்கள் அமைத்து தந்திருக்கீங்க. உமக்கு நன்றி. நீங்கள் அந்த வகையில ஜெபிக்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால், இப்பொழுது நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஒரு முறை மாத்திரமல்ல, ஆனால் 2 முறை, 3 முறை, 4 முறை நீங்கள் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அது நீங்கள் உங்களுடைய காதால் கேட்க முடியாவிட்டாலும், ஆனா உங்களுடைய இருதயத்தில நீங்கள் தேவனோடு நெருக்கமாக இருக்க முடியும். திடீரென்று உங்களுக்கு ஒரு பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்கள் பல்வேறு வழிகளை நீங்கள் தேடி
ஆனால் உங்களுக்கு அதுல எந்த ஒரு அ பலனும் கிடைக்காத பொழுது, நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, "தேவனே நாங்கள் உம்மை நம்புகிறோம். என்னுடைய பிள்ளை வந்து சுகமில்லாமல் இருக்கும் பொழுது, நாங்கள் உங்களுடைய உதவியை நாடுகிறோம். எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நீங்கள் மருத்துவமனைக்கு போகும்பொழுது, தேவனே உமது நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் என்னுடைய பிள்ளைகளை வியாதியிலிருந்து குணப்படுத்துங்க." உண்மையாகவே இயேசுவை நம்புவது என்பது உங்களுக்கு பார்ப்பதற்கு பொய்யைப் போல தெரியும். நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவர் எப்படி உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார் என்று பார்க்க முடியும். இப்ப நான் சொல்றது போலவே நடக்குதுன்னா, நீங்க எல்லாருமே இயேசுவை நம்புவீங்க இல்லையா? இப்ப நமக்கு முன்பாக என்ன எதிர்காலம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. நமக்கு முன்பாக எந்த மாதிரியான அந்த விபத்துகள் இருக்கு. இப்பொழுது என்னுடைய பிரச்சனைகள் ஏன் தீர்கிறது? ஏனென்றால் தேவன் வந்து நான் ஜெபத்தை கேட்டு அவர் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறார். உங்களுக்கு அது தெரியவில்லை என்றாலும், 100% தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்தார் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும், நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறதோ, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேவன் தான் கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் நீங்களும் தேவனும் நெருங்கி இருக்க முடியும். ஆனால் நீங்கள் தேவனை நம்புகிறவர்கள் இல்லை என்றால், உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வேற எந்த வழியும் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து, தேவனே எனக்கு வேற வழி இல்ல. என்னுடைய எதிர்காலம் ரொம்ப இருளாக தெரிகிறது. நீங்கள் குணப்படுத்துகிறீர்கள் என்றால் நான் உங்கள நம்புகிறேன். உண்மையாகவே உங்களுடைய பிள்ளைகள் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னா, தேவன் வந்து என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார். நீங்கள் அந்த வகையில நம்ப முடியும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? நீங்களும் தேவனும் நெருங்கி இருக்க முடியும். வெறும் நெருங்கி இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாலும், அவனுக்கு சுகம் கிடைக்கல. ஆனா வந்து ஆண்டவர் சுகம் குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இருதயத்தில அந்த நன்றிக்குரிய இருதயம் இருக்கும். நாம் தேவனை நம்புகிறவர்களாக இல்லை என்றால், நாம் தேவனுடைய அ கிரியைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நம்மளோட இருதயத்தில அந்த நன்றிக்குரிய இருதயம் வரும். தேவனே உமக்கு நன்றி. என்னுடைய மகன் வந்து ரொம்ப வியாதிப்பட்டிருந்தான். ஆனா, உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவன் அந்த சுகம் பெற்றுக்கொண்டான். நான் உங்களுக்காக வாழ்கிறேன். உங்களை நம்புவதற்கு என்னுடைய இருதயத்தை நான் செலுத்த விரும்புகிறேன். என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் உங்கள் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். நீங்க தொடர்ந்து எனக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன். என்னுடைய ஜெபத்திற்கு நீங்க பதில் சொன்னதுக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படிப்பட்ட அந்த உறவுகள நீங்க தேவனோடு வைத்திருக்க வேண்டும். எந்த மாரி பிரச்சனைகள் வந்தாலும், உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப தூர தேசத்துக்கு போனாலும், அவர் வந்து வயது சென்றவராக ஆனாலும் நெறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கும். அப்ப நான் என்னுடைய பிள்ளைகளை வழிநடத்த முடியாது. நீங்க வந்து என்னுடைய பிள்ளைகளோட இருக்க வேண்டும். நீங்க வழிநடத்தணும். இப்ப வேற யாருகிட்ட நான் வந்து கேட்க முடியும்? இப்ப நான் வந்து என்னுடைய உறவினர்கிட்ட கேட்க முடியும். ஆனா, தேவனே நான் உங்களை கேட்கிறேன். என்னுடைய மகன் வந்து அந்த வெளிநாட்டுக்கு சுகபத்திரமா போயிட்டு வரட்டும். எந்த ஒரு விபத்தும் இல்லாம. அவன் போயிட்டு நல்லபடியா திரும்பி வரட்டும். நீங்க
நல்லா ஜெபிக்கிறவர்கள் இல்லை என்றாலும் கூட, ஆனா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு உதவி செய்வதை பார்க்கும் பொழுது, நீங்கள் இயல்பாகவே நீங்க ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் யோசிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க ஜெபிப்பீங்க. அப்போ உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகள் எப்படி ஆ அவங்க சுகமா இருக்காங்க. தேவன் உதவி செய்ததை உங்களால பார்க்க முடியும். அந்த மாதிரி நெறைய விஷயங்கள உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். நீங்க தேவன விசுவாசிக்கிறவரா இருந்தீங்கன்னா, அது ஒரு பிரச்சனை அப்போ வேற வழி இல்ல. நான் வந்து மருத்துவமனைக்கு தான் போணும் அப்படின்னு இல்லாம, நான் தேவனை நோக்கி ஜெபித்து, அந்த மாரி இருக்கிறவங்கள நீங்க தேவனை நம்புகிறவரா பார்க்க முடியும். இப்ப நீங்க எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும், "ஓ! இந்த நபர் வந்து என்னை நோக்கி வேண்டுகிறார். நான் அவருக்கு உதவி செய்கிறேன்." நம்ம தேவனுக்கு நெருங்கி இருக்க முடியும். நேரத்துக்கு நேரம், நமக்கு நேரம் இருக்கிறப்ப, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, வெளிநாட்ல இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் சரி, வெறும் நீங்க கவலைப்படுகிறவர்களாக மாத்திரம் இல்லாமல், நீங்க வெறும் கவலைப்படுகிறவர்களாக நீங்க அடிக்கடி அவங்கள தொடர்பு கொண்டு, "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு மாத்திரம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களா இல்லாம, நீங்க தேவன் மூலமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு நீங்க நம்பணும். இப்போ உங்களோட வீடுகள்ல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, நமக்கு நமக்கும் பணம் தேவை இல்லைங்களா? இப்போ நம்மளோட வாழ்க்கையில நமக்கு பணம் தேவைப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பணம் என்பது முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. சில நேரங்கள்ல நமக்கு பணம் இருக்கும், கம்மியா இருக்கும், அதிகமா இருக்கும். ஆனா சில சமயத்துல பணம் இருக்காது. அப்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா தேவன் கிரியை செய்கிறப்ப, யாரெல்லாம் தேவனை நம்பாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் பணத்தை நம்புவாங்க. ஆனா யார் வந்து தேவனை நம்புகிறார்களோ, அவர்கள் பணத்தை சார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபிப்பாங்க. அவங்க மாலை வேளையில ஜெபிப்பாங்க. அவங்க காலை வேளையில ஜெபிப்பாங்க. அவங்களோட இருதயத்துல, நீங்க என்னுடைய மகன், தேவன் என்னுடைய மகனை பாதுகாக்கிறான். அந்த அ இருதயம் உங்களுக்கு இருந்தது அப்டின்னா, உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அது கடந்து போகும். ஆ நான் ஜெபத்தின் மூலமாக எல்லாமே வந்து சீராக்கப்பட்டது. அப்போ இங்க நாம வந்து சபையில நாம கூடியிருக்கிறோம். ஏன்? தேவனுக்கு முன்பாக நாம் ஆராதனை செய்வதற்காக. இப்ப தேவன் இல்ல என்றால், நாம் இந்த சபை கட்டுவதற்கும் அவசியம் இல்ல. இந்த மாரி நம்ம நேரம் செலவு பண்றதுக்கும் அவசியம் இல்ல. நீங்க தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபிக்கும் பொழுது, அவர் உங்கள் மூலமாக கிரியை செய்வதை பார்க்கும்பொழுது, உங்களுக்கு அது நன்றியாக இருக்கும். உங்களுடைய கணவர் வந்து இராணுவத்தில இருக்கிறாரு. என்னோட பிள்ளைகள் வந்து வெளியில இருக்காங்க. அந்த மாரி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்களோட இருதயத்தில உங்களுக்கு இளைப்பாறுதல் ஏற்படும். இப்ப இராணுவராக உங்களோட கணவர் இருந்தால், உங்களுக்கு நெறைய சிந்தனைகள் வரும். அந்த இராணுவத்தில நெறைய போர்கள் நடக்கும். அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அப்ப நீங்க வந்து ஊக்கத்தோட ஜெபிப்பீங்க. கண்ணீரோட ஜெபிப்பீங்க. உங்களுடைய கணவர் வந்து திரும்பி பத்திரமா வீட்டுக்கு வரப்ப, நீங்க வந்து தேவன் வந்து பாதுகாப்பா பார்த்துக் கொண்டார். நீங்க வந்து ரொம்ப பத்திரமா வந்துட்டீங்க. தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறாரு. இங்க இருக்கிறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களோட வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும்.
அதன் மூலமாக உங்களுடைய குடும்பம், உங்களோட வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கும். அப்ப நீங்கள் வந்து மற்ற யாரை காட்டிலும் நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்பொழுது ஆரம்பத்தில எனக்கு எப்படி ஜெபிப்பதுன்னு தெரியல. சில நேரங்கள்ல 10, 20 நிமிஷம் கூட நான் ஜெபித்திருக்கேன். சில நேரம் 30 நிமிஷம் நான் ஜெபித்திருக்கேன். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, என்னுடைய இருதயத்தில எது எனக்கு சமாதானத்தை தருகிறதுன்னா, ஆண்டவரே எனக்கு நீங்க வந்து நல்ல ஆவிக்குரிய அந்த உணர்வை தாங்க. நம்ம வந்து தேவனோடு ஒன்றாக முடியும். இப்ப இயேசுவை நாம் நம்ப முடியும். நாம் இயேசுவினிடத்தில கேட்கும் பொழுது, பிரியமானவர்களே உங்களோட வாழ்க்கையில நீங்கள், உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தில இயேசு இருக்கிறார் என்றால், இப்போ ஒரு வேளை உங்களோட வீட்டுக்கு நெறைய திருடங்க வந்துடுறாங்க அப்டின்னா, வீட்டுக்கு திருடங்க வந்துடுறாங்கன்னா, யார் உங்களுடைய குடும்பத்தினர், யார் திருடங்க அப்டின்னு உங்களால ரொம்ப தெளிவாக வேறுபடுத்தி பார்க்க முடியும். இப்ப அந்த திருடர்களை நீங்கள் பார்த்து அவர்களை துரத்தி விடுவீர்கள். அவங்க அங்கருந்து ஓடிடுவாங்க. நாம் வாழ்கிற வாழ்க்கையில நெறைய விதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். ஆனா நமக்கு உதவி செய்கிறவர் இயேசு. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்ப இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். இயேசுவினுடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. இப்ப தேவனுடைய கிருபையின் மூலமா இலவசமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். இப்போ இயேசுவை நம்புவதன் மூலமாக, இப்ப கிறிஸ்தவம் என்பது வெறும் ஒரு ஆ ஃபார்மாலிட்டி இல்ல. இப்பொழுது இயேசு ஆ பரலோகத்தில் இருந்தாலும், ஆனால் அவரோட ஆவி நம்மோடு இருக்கிறார். அவர் அவருடைய கிருபையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளில் நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். ரொம்ப பிரியமான சகோதர, சகோதரிகளே, நீங்க இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கீங்க. இங்க நீங்க இருப்பது நல்லது. இயேசு இங்க இல்ல, தேவன் இங்க இல்லன்னா, நீங்க சபைக்கு வருவது அர்த்தம் இல்லாமல் இருக்கும். தேவன் எப்படி உங்கள பாதுகாக்கிறார்ன்னு உங்களால உணர முடியும். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களோட வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்கள், உங்களுடைய வெளிநாட்டில இருக்கிற உங்களோட பிள்ளைகள், அந்த மாதிரி உங்களுக்கு பல்வேறு வியாதி மற்றும் அந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் கேள்விப்படும் பொழுது, நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிப்பீர்கள். என்னுடைய பிள்ளைகள், உடைய பேர பிள்ளைகள் அவர்கள் வந்து அந்த தேசத்தில இருக்காங்க. நீங்க அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்ப நாம அவங்களுக்கு அதிகமா உதவி செய்யறத விட, நம்ம பணம் அனுப்பி உதவி செய்யறத விட, தேவன் அவங்களுக்கு உதவி செய்வார். இப்ப தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இப்ப அடுத்த விஷயம், இப்ப தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் வந்து இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் மேல அன்பு கூர்ந்ததுனால, அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். மற்றும் 2000 வருடங்களுக்கு முன்பாகவும் சரி, இப்பொழுதும் சரி, நாம் இயேசுவை பார்த்தது கிடையாது. நாம் இயேசுவுடன் நேரடியாக பேசினது கிடையாது. ஆனால் நாம் அமைதியாக நாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது,
அவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பார். அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை பாதுகாக்கிறவர். நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். நீங்கள் வயதாகும் பொழுது, நீங்கள் வயதுள்ளவர்களாக ஆகும் பொழுது, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது, உங்களுக்கு பெரிய சமாதானம் உங்களுடைய இருதயத்தில வரும். இப்போ இயேசு நம்முடைய சபையில் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய பேர பிள்ளைகள் எங்கெல்லாம் போறாங்கன்னு என்னால பார்க்க முடியலனாலும், ஆனால் தேவன் அவர்களை அ பாதுகாக்கிறார். இயேசு அவர்களை பாதுகாக்கிறார். நான் அவர்களை பாதுகாப்பதற்கும், அவர் பாதுகாப்பதற்கும் நம்மளால ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம இயேசுவை நம்புகிறோம். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் தேவனை நம்பும் பொழுது, நம்முடைய எதிர்காலத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, இதற்கப்புறம் நடக்கப் போற விஷயங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, அவர் எப்படி உங்கள் மூலமாக கிரியை செய்கிறார் என்பதை உங்களால் அனுபவிக்க முடியும். சில நேரங்கள்ல தேவன் இல்ல அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்ல. என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசம் உள்ளதாக, வெளிச்சம் உள்ளதாக மாறியிருக்கிறது. இயேசுவின் நிமித்தமாக. இப்பொழுது எனக்கு வயதாகியிருக்கு. நான் இன்னும் வயதாகி போகும்பொழுது, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இதன் பிறகு நான் வந்து என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இருந்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். எனக்கு வலி மற்றும் பிரச்சனை இதெல்லாம் சில சவால்கள். அப்ப தேவனோடு நான் வந்து நெருக்கமாக இருக்கும்பொழுது, அதிகாலையில எந்திரிச்சு, இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். நான் தூங்குவதற்கு முன்பாக தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன். நீங்க ஏதோ பேருக்குன்னு பண்ற மாரி இல்லாம, நீங்க வந்து அவர் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அந்த ஜெபத்தின் மூலம் உங்களுடைய இருதயம் வந்து தேவனோடு ஒன்றாக முடியும். அதனால தான் தேவனுடைய கிருபையினால, அவர் எப்படி உங்களுக்கு உதவி செய்கிறார், 1 முறை, 2 முறை, 3 முறை, 5 முறை. அப்ப இயேசுவை நம்பாதவர்கள் யாராக இருந்தாலும், ஆனால் நீங்கள் இயேசுவை நம்புகிறதை நிறுத்தாமல் இருப்பீர்கள். அவர் உங்களுடைய வாழ்வில் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும். இப்ப இயேசுவை நம்புவதில நான் எந்த அளவுக்கு நன்றிக்குரியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால வார்த்தையில விவரிக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கிறதா? நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கிறீர்களா? இன்று காலை நேரத்திலும் கூட நெறைய மூப்பர்கள் வந்திருந்தாங்க. நாங்கள் மூப்பர்களாக சேர்ந்து நாங்கள் ஜெபித்தோம். எதிர்காலத்தில வரப்போகிற கான்ஃபரன்ஸ்க்காக நாங்கள் ஜெபித்தோம். அவருடைய எதிர்காலத்திற்காக நாங்கள் ஜெபித்தோம். சபைக்காக, தேசத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகள் திருடர்களாகுவதற்கோ, இல்ல கெட்ட வழியில போவதற்கோ நீங்கள் விரும்ப மாட்டீங்க. யாராவது நீங்கள் வந்து ஏதாவது பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? பிரியமானவர்களே, தேவன் உங்களோட இருக்கிறார். நீங்கள் தேவனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் கஷ்டத்துல இருக்கும் பொழுது, நீங்கள் வெறும் கவலை படுகிறவர்களாக மாத்திரம் இல்லாமல், நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கிறது என்றால், உங்களுடைய குடும்பத்தினரை உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்கள். எனக்கு என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. நீங்க அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரே குடும்பமாக இருக்க முடியும். தேவன் நம்முடைய குடும்பத்தில ஒருவராகிறார் என்றால், அப்ப அத விட சிறப்பான ஒரு குடும்பத்தினர் உங்களுக்கு இருக்க முடியாது. நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் தேவனை நம்புவதன் மூலமாக நீங்க விசுவாசத்த பெற்றுக்கொள்ளுங்க. சரிதானே? நான் நம்புகிறேன், உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று. மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் அவர்களும் நன்றாக வளர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். மற்றும் அவர்கள் விலையேற பெற்ற இந்த சுவிசேஷ வேலையாட்களாக மாறுவார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். நாம் எதற்கும் பயன் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனா தேவன் வந்து அவரோட கிருபையை நமக்காக தந்திருக்கிறார். அவர் விலையேற பெற்ற சாட்சிகளை நமக்கு தந்திருக்கிறார். இப்ப நாம் தொடர்ந்து குடும்பத்திற்காக, அ இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்திற்காக அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது, இந்த எல்லா விஷயங்களுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது, சபைக்காக ஜெபிக்கும் பொழுது, போதகர் பார்க் அவர்கள் இன்னும் நல்லா பிரசங்கிக்கணும் அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் பொழுது, என்னுடைய செய்திகளை நான் ஆயத்தம் பண்ணினாலும், இப்போ எனக்கு வயதாகி விட்டதுனால, நான் தேவனுடைய கிருபைக்கு மத்தியில நான் வாழ விரும்புகிறேன். நாம் அனைவரும் தேவனோடு இருதயத்தில நெருங்கி இருக்கிறவர்களாக, நாம் சுவிசேஷத்தில விலையேற பெற்றவர்களாக இருப்போம்னு நம்புறேன். இதுவரைக்கும் நான் முடித்துக் கொள்கிறேன்.